மக்களே, டிவிகே கவர்மெண்ட் வந்து எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்கன்றத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தலாம். அதே சமயத்துல பல அவதூறுகள், பல சர்ச்சை கருத்துகள், இந்த பொறாம தாங்க முடியாம வன்மத்துல கக்கக்கூடிய அந்த வன்மவாதிகள் என்னென்ன அவதூறுகள் வந்து பேசி வச்சிருக்காங்கன்றத வந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இப்போ என்னென்ன போய்கிட்டு இருக்குன்றத வந்து ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது முதல்ல நம்மளுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ரீசெண்டா திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து போயிருந்தாருங்க. போனவர் வந்து நான் ஒரு பெரிய அமைச்சர் அப்படின்ட்டு அப்படியே பந்தாவா கெத்தா அப்படியெல்லாம் போல. அப்படி போயிருந்தா அங்க அந்த ஊழல் வேலை செய்யக்கூடிய அந்த நபர்கள் வந்து உசாராயிடுவாங்கன்ட்டு மனுஷன் எப்படி போயிருக்காருன்னா, மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு நானும் ஒரு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்ப்பா அப்படின்ற மாதிரி மஃப்டியில போயிருக்காரு அமைச்சர்ன்ற மாதிரி போல. போனார் இல்லையா இவர்கிட்ட அங்க இருக்கக்கூடிய இந்த காசுலயே புழங்கக்கூடிய அந்த ஊழல்வாதிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாமியை வந்து சிறப்பு தரிசனம் பண்ணோம்னா ஆளுக்கு 1000 ரூபா அப்படின்ட்டு 4000 ரூபா தாங்கும் அப்படின்ட்டு போன அமைச்சர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 4 பேருக்கு 1000 ரூபான்ட்டு 4000 ரூபா சம்திங் கொடுத்துருக்காங்க வேணுமோ. ஸோ அந்த மாதிரி கொடுத்த பிறகு டக்குன்னு மாஸ்க் எல்லாம் கழட்டி யார் தெரியுமா அந்த மாதிரி சொல்லி மூஞ்சி காட்டின உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு அல்லு கிடையாது. அவன் தான் ரமேஷ் அவர்கள், அமைச்சர் அவர்கள் வந்து சரியான ஒரு ஆக்ஷனு. கிட்டத்தட்ட 4 பேர் அங்கிருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 3 பேர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி அமைச்சர்கிட்டயே வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க. அப்ப பொதுமக்கள் கிட்ட வந்து எவ்வளவு காசு அடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு வழக்கு பதிவு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொட்டை அடிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க சில பேருக்கு வந்து மொட்டை அடிக்கும்போது காசை வாங்கி மொட்டை அடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அங்க இருக்கக்கூடிய 2 பேருக்கும் அந்த தொழில் ரத்து அப்படின்ற நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து 2 காவலர்களும் சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் கோயில் சார்ந்த படிகளுக்கு இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு கான்ட்ரவர்சி சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கான்ட்ரவர்சி என்னன்னா, அதாவது ஒரு அர்ச்சகர் கிட்ட மட்டும் மன்னிப்பு கடிதம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவரை மட்டும் மன்னிச்சு விட்டுட்டாங்க. அவர் மேல மட்டும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்ட்டு இப்படி ஒரு அஜெண்டாக்கள், இப்படி ஒரு பொய் பொருளைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா அதை பற்றி இருக்கக்கூடிய உண்மை தகவல்கள் இப்ப வந்திருக்கு. அதெல்லாம் கேள்விப்படும்போது ஏன் இந்த வன்மம், எதுக்கு இதெல்லாம்? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிடணும்ல. சிறப்பா ஒண்ணு போயிடவே கூடாது, யாரும் சிறந்து வேலை பார்த்துடக் கூடாது, நல்ல பேர் வந்துருமே மக்களுக்கு மத்தியில. அது எப்படி அப்படின்ட்டு ஒரு சிலர் அவங்களுடைய வன்மத்தை கொட்டுகிறார்கள். பட் இருக்கக்கூடிய ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒருத்தர்கிட்ட மட்டும் தன்னிலை விளக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு அரசு பணி சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஊழியர் கிடையாது. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசு பணியை சார்ந்தவர் கிடையாது. ஸோ தன்னிலை விளக்கம் கொடுத்த பிறகு அவர் மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை ஒரு சிலர் வந்து என்ன திரிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு நியாயம், அந்த அர்ச்சகருக்கு மட்டும் ஒரு நியாயமா, என்னங்க நீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒருமையில பேசுறது, விமர்சனப்படுத்துறது, இந்த மாதிரியான மோசமான வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு கேட்க தோணுது. ஸோ அதுல வந்து ப்ராப்பரா அவர் வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் ரமேஷ் அவர்கள். ஏங்க அவர் எவ்வளவு சிறப்பா விளங்கிட்டு இருக்காருன்றதை வந்து இந்த ஒரு நியூஸ் மட்டும் சான்று கிடையாது. இதுக்கு முன்னாடி மருத்துவமனைக்கு போயிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து காசு வாங்கிட்டு தான் ஒரு சில ஊழியர்கள் வந்து வண்டி தள்ளுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னா அங்க ஆக்ஷனு, அங்க சில பேர் சஸ்பெண்ட் அப்படின்ட்டு இவரு கண்ணில் மாற்றவங்க எல்லாருமே தப்பு செஞ்சிருந்தா சஸ்பெண்ட், அவங்களுக்கு வந்து நடவடிக்கை, அவங்க மேல வந்து கண்டிப்பா நடவடிக்கை என்பது எடுக்கிறாங்க. இது போன்ற அமைச்சர்கள் இல்லையா தேவை. இதுக்குள்ள ஒரு சில டிவிகே தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு பல கேள்விகளை ஒரு பக்கம் வந்து அடிக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து செங்கப்பெண் திட்டம் அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. அந்த திட்டம் ஏன் ஸ்டார்ட் பண்ணல? ஏங்க சிங்கப்பெண் திட்டத்துல அந்த போலீஸோட யூனிஃபார்ம் எல்லாம் செமையா இருக்கே, அதுதான் இப்ப வைரல் கண்டென்ட், சூப்பரா இருக்கே, விஜய் நான் எப்பங்க ஓபன் பண்ணுவாரு அப்படின்ட்டு நிறைய பேர் இணையத்துல அவங்களுடைய பதிவுகளை வந்து போட்டுட்டு வராங்க. ஸோ அது வந்து விஜயன் அவர்கள் வந்து ரீசெண்டா டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த திட்டம் என்பது ஓபன் செய்யப்படும், அதாவது துவக்கி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருந்தது. பட் துவக்கி வைக்கல. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது மக்களே, இப்போ வரைக்கும் அந்த சிங்கப்பெண் சிறப்பு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, பெண்கள் பாதுகாப்புக்கு, அதுல வந்து ஒரு டிஜிபி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சிங்கப்பெண் திட்டத்தை வந்து துவக்கி வைக்கிறதாக நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதற்கேற்ப வரை இப்போ வந்து டிஜிபியும் அந்த சிங்கப்பெண் அப்படிங்கிற பெண்கள் பாதுகாப்பு திட்டத்துக்கு டிஜிபி வந்து நியமிச்சாச்சு. ஸோ கூடிய விரைவில் அந்த திட்டம் என்பது தொடங்கப்படும் அப்படின்ற செய்திகள் வந்து வந்த வண்ணம் உள்ளது. ஸோ இதை தாண்டி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சார்ந்து இந்த சட்ட ஒழுங்குக்கு வந்து டிஜிபி இல்லாம இருந்துச்சு, போன ஆட்சியிலலாம் இருந்து அந்த மாதிரி டிஜிபி இல்லாம இருந்துச்சு. அது வந்து விமர்சனக்குரியதாச்சு. டிவிகே கவர்மெண்ட்டும் அங்கங்க இதை வந்து விமர்சனப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சட்ட ஒழுங்குக்கு ஒரு டிஜிபி வந்து நியமிச்சுட்டு இப்போ அடுத்த கட்ட வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற சிறப்பான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து புதிய தலைமுறை சேனல் இருக்கு பாத்தீங்களா, நியூஸ் சேனல். ஸோ அது சம்பந்தப்பட்டு ஒரு கான்ட்ரவர்சி எழுந்திருக்கு. அந்த கான்ட்ரவர்சியில வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இதுலயும் சர்ச்சை கருத்துக்கள், விமர்சனங்கள், அஜெண்டாக்கள், வைத்தெரிச்சல்கள் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று டிவி கேமரா வச்சிடணும். அதுல என்ன சொல்லப்பட்டு வந்திருக்குன்னா,
புதிய தலைமுறை சேனல் மேல இருட்டடிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது வேணுமென்ட்டே முடக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்ட்டு இவ்வாறான கருத்துக்கள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இதற்கு வந்து செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து சரியான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துட்டாங்க. ஏங்க, ஒரு டெக்னிக்கல் கிளிச்சுங்க, அது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்பது ஏற்பட்டிருக்கு. அதனால தான் சில மணி நேரம் வந்து லேட் ஆச்சு. இதை தாண்டி வேற எந்த காரணமும் கிடையாது, இருட்டடிப்பு கிடையாது, தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அவர் வந்து ப்ராப்பரா ஒரு விளக்கம் என்பது கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி போன ஆட்சியில 5 நாள் வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்காம இருந்துச்சே இது போன்ற புதிய தலைமுறை பிரச்சனைக்கு. இப்ப மட்டும் ஏன் பெருசா 2 ஹவர் இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதற்கு வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து ப்ராப்பரா ஒரு பதில வந்து சொல்லிட்டார். இதை தாண்டி முதலமைச்சர் அவர்களுடைய சேம்பர்ல, அதாவது மாற்றுத்திறனாளிகளின் சங்கத்தை சார்ந்த தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ வந்து எடுத்திருந்தார் இல்லையா, அது இணையத்துல வைரல் ஆச்சு. அப்போ சிஎம் அவர்களுடைய சேம்பர்ல நம்ம வந்து டிவி ஓடிக்கி இருந்ததை பார்த்தோம். அதுல என்ன சேனல் போயிட்டு இருந்தா புதிய தலைமுறை. அமைச்சர் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் புதிய தலைமுறை சேனல்ல தான் பார்ப்பாங்களா. ஸோ இதனால எந்த ஒரு தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் கிடையாதுயா, டெக்னிக்கல் கிளிச்சு கூடிய சீக்கிரத்துல வந்து சரி பண்ணி விடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, இனிமே அரசு சார்ந்து எந்த ஒரு அரசு வேலை பெறணுமானாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலமாக தான் அந்த வேலையை வந்து பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அதிரடி நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வந்திருக்கு. அட்லீஸ்ட் நகராட்சியிலும் சரி, இல்லை கவர்மெண்ட் சார்ந்து எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு கேமராமேனா போனோம்னாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு போனோம் தான் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தங்கள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னானாலும் இனிமேல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து டிஎன்பிசி அப்படிங்கிற ஒரு முறையை நோக்கி சென்றது இந்த இடத்துல வந்து சிறப்பான விஷயங்கள். எவ்வளவு சூப்பரான விஷயம். இந்த லஞ்சம், இது போன்ற மாமூல், இது போன்ற விஷயங்கள்லாம் ஒழிக்கப்பட்டு இனிமே படிச்ச திறமைக்காக வேலை கிடைக்கும் அப்படிங்கும்போது சூப்பரான விஷயமா இருக்குது இல்ல. இதெல்லாம் உண்மையாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து வாட்ஸ்அப்பின் மூலமாக நம்மளுடைய அரசு சான்றிதழ்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எப்பயோ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எப்படி நம்ம வீட்டில் உட்கார்ந்த இடத்துல இருந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இருப்பிட சான்றிதழ், அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ், இது போன்ற நிறைய சான்றிதழ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இனிமேல் போயிட்டு அங்கே தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நின்று ஏமா கொஞ்ச நேரமா அப்படின்ட்டு லைனில் நின்று முன்னுக்கு போகிறது. அதுவும் இல்லாமல் சாரை பார்க்கணுமா, என்னங்க சார் ஒரு 500 ரூபாய் அப்படின்ட்டு இந்த லஞ்ச பணம் கொடுக்கறது, தேவையில்லாத கஷ்டப்படுறது, இதெல்லாம் இனிமேல் தேவையே கிடையாது. வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் உங்களுக்கான அந்த அந்த சான்றிதழ்களை வந்து சில சப்மிஷன்ஸின் மூலமாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி அவையெல்லாம் வாட்ஸ்அப்பின் மூலமாகவே வாங்கலாம் அப்படின்னு சொல்றது சிறப்பான ஒரு விஷயங்கள். இது சம்மந்தப்பட்டு நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் வேற லிங்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. லிங்க் என்ற நேம், அது தமிழ்நாடு அரசு சம்மந்தப்பட்டு சில மெசேஜ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து கவின் கொலை வழக்கு, ஆணவ கொலை, அதாவது சாதி சம்மந்தப்பட்டு ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆணவ கொலை. அது வந்து சுர்ஜித் அப்படின்றவங்க வந்து அரெஸ்ட் ஆயிட்டா. அவங்களுடைய அப்பா அம்மா மேல கூட புகார் என்பது எழுந்திருந்தது. அதற்கேற்பவாறு சுர்ஜித் அவங்களுடைய அம்மாவை கிருஷ்ணகுமாரி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு போலீஸுங்க. அரெஸ்ட் பண்ணியிருந்தவங்களை கொஞ்ச நாளே விடுவிச்சுட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அவங்களை திருப்பியும் சிபிசிஐடி வந்து அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தப்பு செஞ்சிருந்தா யாரா இருந்தாலும் தண்டனை உறுதி. பாத்தீங்களா, அவங்களை வந்து அரெஸ்ட் செஞ்சுட்டாங்க. ஸோ இது போன்ற சாதியை சான்று காமிச்சு, இது போன்ற சாதி பெருமையை காமிச்சு, ஸோ இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடந்தால் அதை வந்து பார்த்துட்டு பொறுத்து கொள்ள முடியாது, டிவிகே கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்களுடைய பதிவுகளை வந்து போட்டுட்டு வராங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சிறப்பான தரமான சம்பவங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க. இப்போ கிளாம்பாக்கத்துல ஒரு நபர் வந்து பேசியிருந்தாரு. இந்த மாதிரி நான் 10:40 பஸ் புக் பண்ணியிருந்தேன், 11:38 இன்னும் பஸ்ஸே வரல, என்னங்க நடக்குது, இங்க என்னங்க பிரச்சனை, அப்படி சரியில்லை இப்படி சரி, எதையோ பேசியிருந்தாங்க இல்லையா. அது போன்ற நபர்கள் யாருன்னு பார்க்கும்போது, அட நம்ம எதிர்கட்சியை சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் யார் யார் கூட வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி திவ்யா சத்யராஜ் அவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, சத்யராஜ் அவர்களுடைய மகள், அவங்க கூட இருந்திருக்கக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அரசை எதிர்த்து, இப்ப இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் பொதுமக்களா, இல்ல வேண்மன்ட்டே அந்த வன்மத்தை கக்கணும், இந்த விமர்சனங்களை வந்து அடுக்கணும் இந்த கவர்மெண்ட் பேல வேண்மனே அப்படின்ற ஒரு சிலர்கள் செயல்படுறாங்களா அப்படின்ட்டு டீகோட் பண்ணியிருக்காங்க. டீகோடு என்ன மாதிரியான ஒரு டீகோடு, அக்கு வேற ஆணி வேற வச்சிடறாங்க பசங்க. ஸோ அந்த மாதிரி டீகோட் பண்ணி இப்போ அதுல சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி சார்ந்தவங்க, வேண்மன்ட்டே விமர்சனங்களை அடுக்குவதற்கு இந்த மாதிரி அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஒரு பொதுமக்களா நின்று கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள். ஸோ இதை வச்சு ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்களே, நாளைக்கு உண்மையா ஒரு பிரச்சனை நடக்கும், உங்க சைட்ல இருந்து சொல்வீங்க. அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க சொல்றது பொய்யே தான் அப்படின்ட்டு மக்கள் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ தேவையில்லாம பொய்யும் அவதூறையும் வந்து பரப்பாதீங்க, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருக்கிற மாதிரி சொல்லுங்க, பிரச்சனைகளை வந்து உருவாக்காதீங்க அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்களை வந்து டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் இந்த மாதிரி பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இனிமே என்னை யாராச்சும் பார்க்க வரீங்கன்னா நீங்க வந்து இந்த
பூங்கொத்து இந்த பொக்கையெல்லாம் கொண்டு வர வேணாப்பா, ஒரு 5 கிலோ புக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க, அந்த பூங்கொத்து விலைக்கான புக்ஸை வந்து வாங்கிட்டு வாங்க, நான் வந்து அது இல்லாதவங்களுக்கு தந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டு சில ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது சம்பந்தப்பட்டு ரீசெண்டா அவர் வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து பேசியிருந்தாரு. அங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு திருக்குறளை வந்து எடுத்து சொல்லியிருந்தார் அவரு. அது பார்ப்பதற்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. இதுதான் வேணும் இந்த இடத்துல சீரியஸா. அது பார்ப்பதற்கு அவ்வளவு செம்மையா இருந்துச்சு. அந்த குழந்தை அழகா அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய அந்த நெறிகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தது. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான மைய கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தது. ராஜ்மோகன் அவர்கள் அழகா விளக்கி இருந்தாரு. ஸோ அது போன்ற விஷயங்கள் வந்து பார்ப்பதற்கு நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்புக்காக புத்தகங்கள்ல இனிமே அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அவர்னஸ், போக்சோ சட்டம்னா என்ன, குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து தனியா வந்து ஃபோன் பண்ணணும்னா அதற்கான நம்பர் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இவையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இதுதாங்க உண்மையாவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வேற லெவல், மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி சிவகாசியில ஒரு ஏரியால வந்து பஸ் வசதி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கிட்ட வந்து முறையிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பஸ் வசதி கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துரிதமா ஆக்ஷன் எடுத்து இப்ப அந்த இடத்துல வந்து பஸ் விட்டு இருக்காங்க. டி.கே. பிரபு அவர்கள் வந்து நிறைய கல்குவாரிகள், இல்லீகலா செயல்படக்கூடிய கல்குவாரிகளை வந்து மூடி இருக்காங்க. அவர் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள், ரீல்ஸ் எல்லாம் இப்ப இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை வச்சு ஒரு சில அவதூறுகள் பரப்பிட்டு இருக்காங்க. பாருங்க, ரீல்ஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து சால்னா ஊத்துல, இந்த இடத்துல வந்து சால்னா ஊத்திருக்கு, அந்த குழந்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கு, எல்லாமே மக்களுடைய எமோஷனல்ல வந்து கவர்றதுக்கான ரீல்ஸ் இப்படின்ட்டு அவதூறுகள், எல்லாமே அவதூறுகள். இது போன்ற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கா, இதெல்லாம் நடக்கலையா அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து ஆராய மாட்டாங்க அப்படின்ட்டு நிறைய டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டு வராங்க. ஸோ இது போன்ற சிறப்பான சம்பவங்கள் இப்போ வந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. ஓப்பனா அந்த இடத்துல வந்து பேசுவோம். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.